ஹே ஃபேமிலிஸ், இப்போ நீங்கள் நினைப்பீங்க நான் ட்ரெயினில் எங்கே போகிறேன்னா, சைன்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி அம்பர்நாத் போகிறேன். சம்திங் 1 hour ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் போகிறோம், ஒரு ஸ்டூடியோ போகிறோம். அந்த ஸ்டூடியோ ஏன் போகிறோன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் முன்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோவில் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எவ்வளோ டைமுக்கு நாங்கள் புக் பண்ணிடுறோம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்னென்னா, இன்றைக்கி மழை பெய்யல, ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அம்பர்நாத் ஸ்டேஷன். நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸில் அந்த இடம் இருக்குது, இந்த ஸ்டூடியோ இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான் ரித்திக். ஸோ இவன் தான் ரேப் எழுதுவான், ரேப்பு படிப்பான், எல்லாமே இவன் செய்வான். ஸோ இவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்காக நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டூடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3000 வாங்கினாங்க ஜஸ்ட்டு 2 hours. ஸோ காசு ரொம்ப செலவாயிடுச்சு. வேறு ட்ரெயினுக்கு தனி சார்ஜஸ், வேறு நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்டூடியோ. ஸோ உங்களுக்கு எப்போச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டூடியோ நீங்கள் வரலாம். இந்த ஸ்டூடியோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் இங்கே ஷூட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடியோ இருந்துச்சு. ஒரு வால் தனித்தனி கலரில் இருந்துச்சு. வேறு லைட்டிங் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கேமரா தனியாக எடுத்திங்கன்னா அதுக்கு தனி சார்ஜஸ். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எடுக்கலாம். எங்களுக்கு சொந்தமாக கேமரா இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இந்த பையன் தான் ரேப்பர். இவன் இன்றைக்கி ரேப் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரேப் வரதுக்கு டைம் இருக்குது. ஸோ இவன் முக்கியமாக ரேப் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் எழுதுவான். நான் டிஸ்கிரிப்ஷனில் இவன் லிங்க் போடுறேன். ஸோ இவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேப் கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கறதுக்கே 2 மணி நேரம் எப்போ முடிஞ்சிருச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக சைன் வந்துட்டோம். சைன் வந்து இங்கே ஒரு சாண்ட்விச் கடை இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே சாண்ட்விச் சாப்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜஸ்ட்டு 500 rupees சார்ஜ் ஆச்சு, எல்லாமே வாங்கி சாப்பிட்டு. ஸோ நான் இங்கே இது சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பா அடுத்த வீடியோவில் அப்போதைக்கு பை பாய்.